ஜெய்பீம் நமோ புத்தாய வணக்கம். நேற்று முன்தினம் உங்களுக்கு தெரியும் தையிட்டியில் இப்போ தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக காணிப்பிணக்கொன்று இருந்து வருகிறது. காணிப்பிணக்கொன்று இருப்பதாக ஒரு கட்சி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு 10-15 பேர் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் அல்லது கோஷங்களை எழுப்பிக்கொண்டு பௌர்ணமி தினங்களில் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் காணி உரிமையாளர்கள் என்று சொல்லுகின்ற சில பேர் முன்னணியில் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். அப்போ நாங்கள் நேற்று முன்தினம் இந்த தையிட்டு காணி தொடர்பாக அளவீடு செய்வதற்கு கொழும்பிலிருந்தும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நில அளவை திணைக்களத்திலிருந்தும் அதிகாரிகள் சென்றிருக்கின்றார்கள். சென்ற சமயம் அங்கு இருந்த இந்த காணி உரிமையாளர்கள் என்று சொல்பவர்களில் சிலர் இந்த அளவீடுகளை தடுத்து நிறுத்தி இருந்தார்கள். இது தொடர்ச்சியாக இன்று மட்டுமல்ல பல தடவை இவ்வாறு இந்த காணி அளக்க வரும்பொழுதெல்லாம் இந்த கஜேந்திரகுமார் கட்சியை சார்ந்த இந்த காணி உரிமையாளர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் தொடர்ச்சியாக இந்த இடத்தை அளப்பதற்கு எந்த விதமான ஆதரவும் அளிக்காமல் அதை தொடர்ச்சியாக எதிர்த்து வந்திருக்கின்றார்கள். இப்போ ஒரு காணிப்பிணக்கு கொண்டிருந்தால் முதல்ல அந்த காணிப்பிணக்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கணும். இவங்க கொண்டு போகலை. இப்போ நாங்கள் அதையெல்லாம் தவிர்த்து இப்போ இந்த காணிப்பிணக்கு நேரம் ஒரு பெண்மணி என்ன மாதிரி இந்த பெண்மணி இவருடைய பெயர் சாருஜன் சுகுமாரி சாருஜன். இந்த பெண்மணி இவர் தமிழ் தேசிய இவருடைய கணவர் இவருடைய பெயர் சாருஜன் பத்மநாபன் சாருஜன். சாருஜன் சுகுமாரி மனைவி இவர் பாலசுப்ரமணியம் பாஸ்கரன் என்பவர். இந்த 3 பேரும் தான் தொடர்ச்சியாக இந்த காணிக்கு உரிமையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாட்டில் இனங்களுக்கு இடையில் ஒரு மதம் சார்ந்த பிரச்சனையை இனப்பிரச்சனையை உருவாக்குவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு இவர்கள் குறித்த மிக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டி இருக்குது. முதல்ல பிரதானமானது இந்த 3 பேருக்கும் இந்த பகுதியில் ஒரு துண்டு நிலம் கிடையாது. அந்த பிணக்குடன் அந்த காணி அந்த விகாரியை சுற்றி வர இருக்கின்ற காணிகளின் உறுதி பத்திரங்கள் இவை. இதில் எங்கள்கிட்ட 14-15 உறுதிகள் இருக்குது. எங்கேயும் இவர்களுடைய பெயர்கள் இல்லை. இந்த பத்மநாபன் சாருஜன் என்பவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திட அகில இலங்கை தமிழ் காங்கிரஸிட வலி வடக்கு பிரதேச சபையிட உறுப்பினராக இருக்கின்றார். இவருடைய மனைவியான சுகுமாரி சாருஜன் என்பவர் மற்றது இவர் பாலசுப்ரமணியம் பாஸ்கரன் என்பவர். அப்போ எல்லாத்துக்கும் நான் காணி பிரச்சனை ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ அளக்க வந்தவர்களுக்கு இவர்கள் வைத்த கோரிக்கை தங்களுக்கு இது அளந்து இந்த காணி பிரித்து தருவோம் என்று எழுத்து மூலம் அரசாங்கம் தர வேணுமா, தந்தா தான் தாங்கள் அளக்க விடுவினம் என்று சொல்லி அடாவடியான கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். கொஞ்சம் இந்த பெண்மணியிட வார்த்தை பிரயோகங்களை பாருங்க. இப்போ ஒரு மதகுருவை கள்ளன் காடையன் என்று மிக அசிங்கமான வார்த்தைகளில் இவர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான அவமதிப்பான பிரச்சாரங்களை ஊடகங்களை செய்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. நீதிமன்ற அவமதிப்பு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். நாங்கள் இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்காமல் பொறுமை காத்து வந்தது இந்த விடயம் ஒரு 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 பிணக்காக இருப்பதால் இதை பேசி தீர்த்து கொள்ளலாம். இது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவாக இருக்குது. இது மதங்கள் சார்ந்த பிரச்சனையாக இருக்குது. ஆகவே நாளைக்கு இது ஒரு கலவரங்களை உருவாக்கக்கூடிய விடயம் என்பதால் மிக அவதானமாக நாங்கள் இந்த விஷயத்தை பார்த்து கொண்டிருந்தோம். அப்போ இந்த பெண்மணி என்ன காணிப்பிணக்கு இருந்தாலும் அந்த விகாராதிபதி என்பவர் ஒரு மதத்தின் தலைவர், ஒரு மதகுரு. சரி, அப்போ அந்த மதகுருவை காணி சொந்தமே இல்லாத ஒரு பெண்மணி. சரி, இப்போ அந்த இடத்துல அளக்க போகிறாங்கன்னு சொல்லி போகிறாங்க. அடையாள அட்டை கொண்டு வரலையான்னு தாங்கள் 2 பேர், யார் கணவனும் மனைவி. வந்திருக்கின்ற அரசு அதிகாரிகள்கிட்ட ஆவணங்கள் கேட்கினோம், சைன் பண்ணி கேட்கினோம், நிறைய
ஏதோ தாங்கள் தான் முழு அரசாங்கத்தை நடத்துகிற மாதிரி காய்ச்சி கொண்டிருக்கணும். ஆனால் ஒரு இடத்துக்கு போகக்குள்ள அந்த இடம் மண்டில்லை எங்கே போகக்குள்ளே ஒரு தேசிய அடையாள அட்டை என்பது மிக முக்கியமானது. அடையாள அட்டை ஒரு ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துறது தான் அடையாள அட்டை தந்திருக்கிறது. அடையாள அட்டை கேட்டு போலீஸார் அடையாள அட்டை கொடுக்காட்டிக்கு ஒரு நபரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து கொண்டு போகலாம் போலீஸ்காரர். சரியா? அப்போ அந்த சாதாரண இது திட்டமிட்டிவியல் இந்த 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 கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திட கட்சி வந்து ஒரு ஆரம்ப காலத்திலிருந்து இவ்வாறு இனத்துவ அரசியலை இனங்களுக்கு இடையில கலவரங்களை மூற்ற ஒரு அரசியலை தான் செய்து கொண்டு வந்தது. இப்போ காணி பிணக்கொண்டு இருந்தால் அந்த பிணக்க தீர்க்கிறதுக்கு காணிகள் அளவு செய்யப்பட வேணும். சரியா? அப்போ காணி அளவு செய்கிறதுக்கு இவர்களை கேட்டுத்தான் செய்யணுமென்று இல்லை. அரசாங்கத்துக்கு காணி அளக்கிறதுக்கான உரிமை இருக்குது, நில அளவை திலக்கலங்களுக்கு இருக்குது. சரியா? மற்றது இவட இந்த 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 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுகளில் இவங்க 3 பேரும் தான் தொடர்ச்சியாக இருப்பினோம். இவட கதையை பாருங்க. அந்த 17 பேற்றையும் அந்த எல்லைகள் காண்பிக்கப்படும் இடத்து அந்த 17 பேற்ற காணியை மட்டும்தான் அவ ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு கதை ஒன்று சொன்னவ. இப்ப அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பரப்பு காணி இருக்கும்னு சொல்லி நாங்க சந்தேகிக்கிறோம். அதுக்கு கூடுதலான காணிகளும் இருக்கலாம். ஆனால் அந்த உறுதிகள் காண்பிக்கப்படும் இடத்து அவர்களது காணிகளை மட்டும்தான் விடுவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். அந்த இடத்துல நாங்க என்னன்னு சொன்னா இப்ப உறுதி இல்லாம சில இப்ப 30 வருடமா வந்து நாங்க அந்த இடத்துல வந்து இல்ல. அப்ப அந்த தாய் தகப்பன் தவறின ஒரு பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல காணி இருக்கிற விஷயமே தெரிஞ்சிருக்காம இருக்கலாம். உறுதிகள் கூட அவர்கள் இடத்தை இருக்காம விடலாம். அப்படியான காணிகள் சுவீகரிப்பு மூலமோ அல்லது ஏதோ ஒரு வகையில அந்த விகாராதிபதி கைப்பற்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்துல நாங்க கேள்வி கேட்ட. இப்ப இவங்களோட பிரச்சனையை பாருங்க. இப்ப இவக்கு ஒரு காணி இல்லை. இந்த பெண்மணிக்கு மிக நாங்கள் உறுதியாக அடிச்சு சொல்றோம். தன்னிட்ட ஒரு காணி இங்கே தனக்கு காணி இருக்குண்டு இந்த பெண்மணி ஒரு உறுதி ஒன்றை பகிரங்கமாக வழியில் என்னுடைய பேரில் இந்த ஆருக்கு உறுதி என்று காட்டுவாராக இருந்தா அந்த அண்டில் இருந்து நாங்கள் எங்களுடைய அரசியலை நிப்பாட்டி இந்த கட்சியை இழுத்து மூடிட்டு போறோம். சரியா? அப்ப இவர்கள் இந்த சாருஜன் என்பவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திட கட்சியை சார்ந்தவர். இவருக்கு அங்க காணி கிடையாது. இந்த பெண்மணி இவருடைய மனைவியான இந்த பெண்மணிக்கு காணி கிடையாது. இந்த மற்றவர் 3வது பாஸ்கரன் என்று சொல்லப்படுகின்றவர் இவருடைய தமையன் விக்னேஸ்வரன் என்பவர் ஆஸ்திரேலியாவில் தாயகம் என்கின்ற ஒரு புலிகள் சார்ந்த ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஊடகத்தில் அறிவிப்பாளராக இருக்கிறார் அவர் சொல்றார். ஆனால் அவர்கள் தான் இந்த ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கணும். இவியல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஒரு குழு. இவியல் ஒரு அரசியல் கட்சி. இந்த பாஸ்கரன் சொல்றதை கேளுங்கள். இவர்கிட்ட ஒரு பேட்டியில அவங்க கேட்குறாங்க. இப்போ இந்த அது அடுத்ததான் நாங்கள் வரோம். இப்போ இந்த பெண்மணி காணி இல்லை. சரியா? இவருடைய கணவருக்கு காணி இல்லை. இந்த காணி இல்லாதவர்கள் வந்து அதில் நின்று கொண்டு மக்களுக்கு இடையில பிரச்சனை படுத்தி கொண்டு இருக்கணும். சரி, இப்போ அரசு அதிகாரிகள்கிட்ட ஆவணங்கள் கேட்குற இவர்கள்ட்ட நாங்கள் அரசு அதிகாரிகளான உங்கள்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் இவையிட்ட கேளுங்க உங்களோட உறுதி என்ன. இந்த இடத்துல பிணக்குக்குரிய ஆக்கள் மட்டும் வாங்க, உறுதி ஆட்ட பேரில் இருக்கும் அவன் மட்டும் வா. மற்ற அங்கால இங்கால என் மாமண்ட மச்சாண்ட பாட்டண்ட பூட்டண்ட இங்கே வர தேவையில்லை. அப்படின்னு பிணக்குகள் தீக்கலாம். காணி சொந்தக்காரர் யாரோ நீ மட்டும் வா, உறுதியோட வா, பிரச்சனையை தீர்ப்போம் என்றதான். இப்போ எங்களுக்கும் விருப்பம் யார்கிட்டையாவது உறுதி இருந்தால் அந்த உறுதிக்குரிய காணிக்குரிய ஆக்களுக்கு அந்த காணி சென்றடைய வேணும். ஆனால் உறுதியே இல்லாமல் இந்த நாட்டில் இனங்களுக்கு இடையில் இந்த நாடு 4-5 கலவரங்கள் இனக்கலவரங்களை கண்ட ஒரு நாடு. இன்றைக்கு 40-50 வருஷம் நாங்கள் பின்தங்கி போயிருக்கிறதுக்கு இந்த கொடிய யுத்தமும் இந்த இனக்கலவரங்களும் தான் காரணமாக இருந்தது. அந்த கலவரங்களை உருவாக்குற போலிகள் தான் இவர்கள். நாங்கள் இந்த கேஸை சிஐடி கொடுக்க சொல்கிறோம். இதில் காணி உரிமையாளர்கள் என்று சொல்லப்படுற ஆக்கள் குறித்து தரோவான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். இவர்களுடைய உறுதிகள் இருந்தால் இவர்களுடைய ஆவணங்கள் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். இவர்கள் உண்மையான காணி சொந்தக்காரர்கள் என்பதை குற்ற தடுப்பு பிரிவு கொழும்புல இருந்து இருக்கிற சிஐடி டிபார்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவர்களுடைய பின்புலம் என்ன, இவர்களுக்கு எங்க இருந்து காசு வருது, இவர்கள் என்னத்துக்காக இந்த இனத்துவ முரண்பாடுகளை உருவாக்குகின்றார்கள். ஒரு அரச கட்டமைப்பு, அதாவது இலங்கையில் இல்லை எல்லா நாடுகள்லையும் அரசாங்கத்துக்கு தேவையான காணி சுவீகரிக்கலாம். அபிவிருத்தி திட்டங்களுக்கு தென்னிலங்கையிலேயே இந்த ஹைவேஸ் என்று சொல்லப்படுகின்ற நீண்ட இந்த எங்களோட ஹைவே ரோட்டுகள் அமைக்கல எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களோட காணிகள் அரசாங்கம் சுவீகரித்து தான் ஹைவேஸ் செய்கிறது. ஒரு ஏர்போர்ட் ஒன்று கட்டைக்குள்ள காணிகள் சுவீகரிக்கிறது. அதெல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். உன்னுடைய காணியா நீ வந்து பேசு. உன்னோட உனக்கு காணியும் இல்லை, உறுதியும் இல்லை, ஆவணமும் இல்லை, அடையாள அட்டை கூட இல்லை கொண்டு வராம நீ வந்து அதில் நின்று கொண்டு பெரிய முழு நாட்டு சட்டமும் நீ தான் தெரிஞ்ச மாதிரி காய்ச்சி கொண்டிருக்கிற. அப்ப இவ்வாறான ஆக்கள் அம்பலப்படுத்தப்பட வேணும். அப்ப இந்த
இந்த பெண்மணி தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம் நீதிமன்ற அவமதிப்பு கருத்துக்களை கூட தெரிவித்திருக்கின்றார். இந்த நீதி எங்களுக்கு உங்களோட நீதி உங்களோட சட்டத்தில் நம்பிக்கை இல்லை, அது இது பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறது என்று மிக மோசமான நீதிமன்ற அவமதிப்புக்கான கருத்துக்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த பெண்மணி இவருடைய கணவர் மற்றும் இந்த பாஸ்கரன் என்றவர் இவர் தொடர்ச்சியாக இவர் அது மட்டும் இல்லை, இவர் பல்வேறு இனத்துவ முரண்பாடுகள் உருவாக்குற இந்த பிக்குவ குறித்து ஒட்டத்தில் சொல்றார். அவர் முன்னாள் ஆயுதப்படையில் இருந்த ஒருவர், இராணுவத்தில் இனத்தில் இருந்த ஒருவர். அப்போ யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு எங்கட இடங்களை பிடிச்சார். இப்போ அதை கலட்டி போட்டு காவி உடையில காணி பிடிச்சி கொண்டிருக்கிறார் என்று சொல்றேன். சரியா? இந்த சொல்கின்ற அப்போ இவியல் இப்போ காணி எல்லாம் இவையோட பிரச்சனை உங்களுக்கு விளங்குது. இவியல் தமிழ் மக்களை திட்டமிட்டு இந்த நாட்டில் ஏற்பட்ட இனத்துவ முரண்பாடுகளுக்கு காரணமானவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். இப்போ இந்த நபர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கின்றார் இன்னொரு இடத்துல. அந்த பேட்டியில் இந்த நபர் சொல்கின்றார், அந்த பேட்டி எடுத்தவர் கேட்கிறார், இந்த காணிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் அடிக்கடி உங்களை இங்கே காணக்கூடியதாக இருக்குது, இந்த காணிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார். அப்ப இவர் கொடுக்கிற பதில பாருங்க. கடந்த காலத்திலே நடைபெற்ற போராட்டங்கள் என்றாலும் சரி, தையிட்டி பௌர்ணமி தினத்திலே நடக்கின்ற மக்கள் போராட்டங்கள், காணி உரிமையாளர் நடக்கிற போராட்டங்களும் சரி, உங்களை காணி உரிமையாளர் என்ற ரீதியிலே தையிட்டியிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கும் தையிட்டிக்கும் மண்ணுக்குமான இணைப்பை பற்றி நீங்கள் சொல்லுங்க. என்னுடைய மாமனார் அம்மாவோட கூட பிறந்த அன்னை அவற்றிடம் தையிட்டி, எங்களோட அம்மானிடம் அளவட்டி. ஆனால் எங்களோட அண்ணா மாமா நீண்ட காலமாக ஒரு வைத்தியர், நீண்ட காலமாக வெளி மாவட்டத்திலே கடனாற்றியதன் காரணமாக மாமாவினுடைய வீடு தான் எங்களுடைய வாழ்விடமாக இருந்தது. அம்மா திருமணம் முடித்த ஆரம்ப காலத்திலிருந்து மாமாவின் வீட்டில் தான் தங்கியிருந்தது வழக்கம். ஆனால் மாமா சொந்த வீடாக இருந்தாலும் அவர் நீண்ட காலம் மன்னார், பேசாலை, வெளி மாவட்டங்களே கடமையாற்றியிருந்தார். அப்பொழுது எங்களுக்கு அது ஒரு தாய் வீடாகவே அந்த வீடு எங்களுக்கு காணக்கூடிய நிலைமை இருந்தது. ஆனால் பின்னாளில் மாமா மீண்டும் ஊருக்கு வந்த போது நாங்கள் அளவட்டிக்கு அளவட்டிக்கு சென்று விட்டோம். பெர்மனண்டாக நாங்கள் அளவட்டிலே குடியிருக்கிறோம். ஆனால் எனது மாமாவின் மகளைத்தான் நான் திருமணம் முடித்தேன். அந்த வகையில் இந்த காணிக்கும் எனக்குமான தொடர்பு ஆரம்பத்தில் நாங்கள் இருந்த வீடாக பிறந்து வளர்ந்த விடமாக இருந்த போதிலும் பின்னாலே நான் திருமணம் முடித்த வகையில் மாமாவின் மகளை நான் திருமணம் முடித்ததால் அது எனக்கு ஒரு ஆகவில்லை. அது கூட ஒரு விடயம் இருக்கிறது என்றால், மாமாவுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா பரம்பரை காணி ஆண்வழி சந்ததியிடம் இருப்பதை பொருத்தம் என கருதிய மாமா அந்த காணியை தன்னோட மகனுக்கு தான் அதை எழுதினார். ஆனால் நாங்களே அதை பராமரிப்பாளராக தொடர்ச்சியாக வைத்திருந்தாலும் அந்த காணி ஆண்வழி சந்தையிடம் இருக்கணும். ஏனென்றால் பரம்பரை கைவிட்டு போகக்கூடாது. இன்னொருவரிடம் போகும்போது சில விட நாங்கள் அதில் பெருமதியாக விட்டு விடுவோம். அப்போ ஆண் சந்தையிடம் அந்த காணி போய்கொண்டிருக்கணும் என்பதற்காக எனது மச்சானுக்கு தான் அந்த காணி எழுதினார். ஆனால் காணி உறுதியாக கொண்டு என்னிடமே இருக்கிறது. நானே இப்போ பாருங்க, இந்த காணிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று அந்த ஊடகவியலாளர் கேட்கறதுக்கு இவர் எங்க சுத்தி கொண்டு வராருன்னு பாருங்க. நாங்கள் அங்கே இருந்தோம், ஆனால் எங்களோட பேரில் இல்லை, ஆனால் என் மாமின்ற பேரில் தான் இருந்தது, ஆனால் மாமின்ற மகளை தான் நான் கல்யாணம் கட்டினான், ஆனால் மாமி அவட மகளுக்கும் எழுதையில, ஏனெண்டா நாங்கள் வித்து போடுவோம்ண்டு அப்புறம் அவட மகனுக்கு தான் எழுதினவா, ஆனால் உறுதி என்னதான் இருக்கு. இது என்ன கதை? இது என்ன தமிழ் மக்கள் எல்லாரையும் பைத்தியக்காரர்கள் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோமா? இவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து இயங்குகிற தாயகம் என்கின்ற ஒரு இனவாதத்தை இலங்கையில் உருவாக்குகின்ற ஒரு ஊடகம் ஒன்றின் உரிமையாளரின் தம்பி. அந்த ஊடகம் கஜேந்திரகுமார் ஆக்களால் இயக்கப்படுற ஒரு ஊடகம். இந்த அவர்கள் தொடர்ச்சியாக அங்கிருந்து என்ன செய்யறா, திட்டமிட்டு இடிக்கப்படும் தமிழ் ஆலயங்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதுதான் அவருடைய தாயகம் தமிழ் ரேடியோ. இவட நீங்கள் நியூஸை பார்த்தீங்கன்னா முழுக்க வெளிநாட்டில் இருந்து இலங்கையில் இனங்களுக்கு இடையில பிரச்சனையை மூட்டுறது மட்டுமே காரணமாக இருக்கு. விடுதலை புலிகள் மீது குற்றச்சாட்டை வைத்த இந்தியா பதிலடி கொடுத்த அறிவிப்பாளர். இதுதான் இவையோட முழுக்க புலிகளை சாட்டி. இவியல் புலிகளும் இல்லை. இப்போ புலிகள் இருந்த காலத்தில் ஓடி போய் அந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டு சொகுசாக அங்கே இருந்து கொண்டு இங்கே பிரச்சனை மூற்றாக்கள். இப்போ இவர்கிட்ட பேர் பாலசுப்ரமணியம் பாஸ்கரன். இவருடைய தமையன் தாயகம் ரேடியோவை செய்கிறவருக்கு பேர் பாலசுப்ரமணியம் விக்னேஸ்வரன். இவருடைய குடும்பமே விக்னேஸ்வரன் சிட்னியில் இருக்கிறார். இன்னொரு தமையன் ஸ்ரீஸ்கந்தராஜா சிட்னி.
சரியா? கிருபாகரன் சிட்னி, பாலசாந்தி நோர்வே, பத்மராணி ஜெர்மனி, கேதீஸ்வரி இங்கிலாந்து, கேதீஸ்வரன் சிட்னி, பாஸ்கரன் என்ற இவர் மட்டும்தான் உரும்பிராய் என்று சொல்றார். இவர் இங்கே அளவட்டி என்று சொல்றார். இவர் இங்கே இருக்கு. மற்ற தமிழ்ச்செல்வன் சிட்னி. அப்போ இவர்கள்லாம் சிட்னிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் இங்கிலாந்துலையும் வாழ்ந்து கொண்டு இவர் ஒரு ஆள் இவற்ற பேரில் காணி கூட இல்லை மிக மோசமான இனவாத கருத்துக்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றார். ஆகவே நாங்கள் சிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்கிறோம், குற்றத்தடுப்பு பிரிவுக்கு சொல்கிறோம், இவர்கள் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பியுங்கள். இவர்கள் இந்த அரசுக்கு சொல்கிறோம், இவர்களை நீங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கு இவர்கள் காணிக்கு கிட்ட வாரத்துக்கே அருகதை இல்லாதவர். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இவியல் காணி அங்கே இருக்கிற காணிகளை அடாத்தா யாட்டியோ காணிகளை பிடிக்கிறதுக்கு வந்திருக்காரு. இப்போ இந்த பெண்மணி என்ன சொல்கிறான்டா, அந்த நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன். இப்போ காணி உரிமையாளர்கள் தவிர்த்து பல பேருக்கு இறந்து போயிருப்பார்கள், எங்கெங்கேயோ போயிருப்பார்கள், பிள்ளைகளுக்கு தெரியாமல் போயிருக்கும். அந்த காணியை கூட இவியல் பிடிச்சிருவினம். அண்டா தன்னட காணியும் இல்லை, தனக்கும் பேரில் காணி இல்லை. காணி இல்லாதவன் காணி என்ன காணி உறுதியே இல்லாதவன் காணியும் வேணுமா? என்னக்கெல்லாம் பாருங்க, எந்த விதமான ஒரு யதார்த்தமான நியாயமான ஒன்றுமே கிடையாது. இவியல் கைது செய்யப்பட வேண்டிய ஆக்கள். இவர்கள் குறித்து இந்த நாட்டு மக்கள் அப்புறம் என்ன சொல்லணும், ஒட்டுமொத்த தமிழினத்துக்காகவும் யோசிக்கிறாவன் தான். நீங்க ஒட்டுமொத்த தமிழினத்துக்கு உங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழினம் உங்களுக்கு என்ன வாக்கப்பட்டு உங்களை தெளிவா செய்திருக்கு. ஒட்டுமொத்த தமிழினமும் உங்களை காரி துப்புது. நீங்கள் ஒரு கட்சி, ஒரு குடும்ப கட்சி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தந்தை என்ன பாட்டன் பூட்டன் பேரன் ஒரு பிரைவேட் கம்பெனி நடத்துகிற ஒரு கட்சி. 3 தலைமுறை 1948 சுதந்திரத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னுக்கு ஆரம்பித்த கட்சி. இன்றைக்கு 75-80 வருஷமாகியும் ஒரு 2 சீட் எடுக்க முடியாத கட்சி. உங்களுடைய இந்த புலிகள் இருக்க ஓடி ஒளிஞ்சு கொழும்புல வாழ்ந்து கொண்டு தமிழர் தாயகம் என்று சொல்லிக்கொண்டு கொழும்புல இருந்து கொண்டு சரியா இங்கே தாயகம் என்று சொல்ற இடத்துல நீங்க வாழ்றது இல்லை. உங்களுக்கு இங்கே செல்வாக்கும் இல்லை. நீங்க பேசுற தமிழ் தேசியம் தோல்வி அடைஞ்சு கனநாள் ஆச்சு. இந்த மண்ணில் இன்றைக்கு என்பிபி அரசாங்கம் 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் தெரிவு செய்தார்கள். அன்றையோட முடிஞ்சது உங்களோட அரசியல். அந்த வங்குரோத்து அரசியலுக்காக இந்த மாதிரி சிப்பாய்களை களமிறக்கி இருக்கிறார்கள். ஆகவே தமிழ் மக்கள் மிக முக்கியமாக இவர்கள் குறித்து யோசிக்க வேணும். பிரதேச சபை தவிசாளரே தெல்லிப்பல தவிசாளரே சொல்லிட்டார், கஜேந்திரகுமாரின் தூண்டுதலாலேயே அளவீட்டு பணிகள் தடுத்து நிறுத்த வலிகாமம் வடக்கு தவிசாளர் சுகிர்தான் பகிரங்க குற்றச்சாட்டு. இப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க? இது மாதிரி இவியல் மெட்டது என்ன தெரியுமா? இவியல் இந்த காணி பிரச்சனை மட்டுமில்லை, இவைக்கு இருக்கிற பிரச்சனை வடக்கு கிழக்குல இவையோட அந்த சாதிய ஆதிக்க அரசியல் ஒன்று இருக்குது. அந்த அரசியல் தவிர்த்து வேறு மதங்கள், வேறு இனக்குழுமங்கள், வேறு சிறுபான்மை மக்கள் இங்கே வாழ்றத இவர்கள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இங்கே காணிப்பினை கொண்டு இருக்குது. கந்தரோடையில் என்ன பிரச்சனை இருக்குது? கந்தரோடையில் பக்கத்தில் இருக்கிற காணியை காசு கொடுத்து அந்த விஹாராதிபதி வாங்கி அங்கே ஒரு விஹார கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுகள் அங்கேயும் போய் நிற்கணும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் கந்தரோடி விஹாரைக்கு முன்பாக போராட்டம். என்னத்துக்கு போராட்டம் என்றால் கந்தரோடையில் விஹாரை அமைப்பதற்கு எதிர்ப்பு, போராட்டத்துக்கு அழைப்பு. அப்போ இதெல்லாம் அப்போ உங்களுக்கு விலங்கல்லையா தமிழ் மக்கள்? இவர்களுடைய அஜெண்டா என்னண்டு, இவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் இந்த நாட்டில் தொடர்ச்சியாக இந்த இனங்களுக்கு இடையில் முருகல் ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக குளிர் காய்ந்து அதன் மூலமாக தங்களுடைய இனத்துவ 2 பக்கத்துலேயும் தமிழ் சிங்களம் என்கின்ற 2 பக்கத்துலேயும் ஓரளவுக்கு இனவாத கருத்துகள் உள்ள மக்கள் இருக்கின்றார்கள், ஒரு குறுகிய மக்கள். இப்போ அந்த இனவாத கருத்துகள் உள்ள மக்களுடைய வாக்குகளில் தான் இவர்களுக்கு ஒரு சீட், ஒரே ஒரு பாராளுமன்ற சீட் கிடைச்சிருக்கு. அந்த ஒரே ஒரு பாராளுமன்ற சீட்டிட வாக்கு வங்கி இந்த இனவாத கருத்துள்ள ஒரு சில மக்கள். அந்த மக்களை அதை டார்கெட் பண்ணின அரசியல் தான் இவர்களுடைய அரசியலே தவிர இவர்கள் தமிழ் மக்களுக்காக போராட வரவும் இல்லை. காணி உரிமையாளர்கள் 17 பேர் என்று சொல்கிற 17 பேர் கூட அங்கே இல்லை. இதில் இருக்கங்கள்ட்ட உறுதிகள் நாங்கள் பகிரங்கமாக சவால் விடுக்கின்றோம். இந்த சாருஜன் பத்மநாபன் சாருஜன் என்கின்ற தமிழ் தேசிய தமிழ் தேசிய மக்கள் என்ன முன்னணியா பதியப்படாத ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கிற முன்னணி என்று இவர்களுடைய பதியப்பட்ட கட்சியான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வலி வடக்கு பிரதேச சபை உறுப்பினரான பத்மநாபன் சாருஜன் என்பவரும் அவருடைய மனைவியான சுகுமாரி சாருஜன் என்பவரும் மற்ற ஏனைய இவர்களுடைய சர்வதேச இந்த நாட்டின் பிரச்சனையை உருவாக்குறதுக்காக இறக்கிவிடப்பட்டிருக்கின்ற பாலச்சந்திரன் பாஸ்கரன் என்பவரும் இந்த மூவர் பாலசுப்ரமணியம் பாஸ்கரன் என்பவரும் இந்த மூவருக்கும் நாங்கள் பகிரங்கமாக சவால் விடுக்கிறோம்.
உங்களோட பேரில் காணி உறுதி ஒன்று இருந்தா நீங்கள் அந்த உறுதியை பகிரங்கப்படுத்து. இந்த இருக்கு அருண் சித்தா சொன்னது போய் நான் பாலசுப்ரமணியம் பாஸ்கரன் ஆகிய நான் இந்த இருக்கு என்னுடைய காணி உறுதி, நான் சாருஜன் சுகுமார் இந்த இருக்கு என்னுடைய காணி உறுதி, நான் சாருஜன் இந்த ரெண்டு நீங்கள் உங்களுடைய உறுதியை எங்கே காட்டுங்க பார்ப்போம். காட்டுனீங்களா இருந்தால் இந்த கட்சி ஆஃபீஸியை இழுத்து பூட்டிட்டு நாங்கள் சத்தம் போடாமல் வீட்டில் இருக்கிறோம். சரி, ஆகவே இந்த மக்களை முட்டாள்கள் என்று நினச்சி கொண்டிருக்காங்க நடுகளும். இங்கே இருக்கிற நீங்கள் மட்டும்தான் எல்லாம் தெரிஞ்சார்கள், மற்றவர்கள் ஒன்றும் தெரியாது. இந்த அவளை பேட்ட உறுதி இந்த பிணக்கு சம்பந்தமாக இந்த திசவிகாரை தொடர்பாக சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அவளை உறுதியை நாங்களும் எடுத்திருக்கிறோம். இங்கே எங்கேயுமே இவர்களுடைய பெயர்கள் கிடையாது. இவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்கள் என்னத்துக்காக இந்த பிணக்கை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக இந்த நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். அதோட இதில் விடுபட்ட ஒரு விஷயம் இருக்குது. நேற்று முந்தின நாள் மணிவண்ணன் ஒரு பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்கின்றார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் ராஜபக்சோட அரசாங்கத்தில் மிக முக்கியமான நபராக கருதப்படுகின்ற திருக்குமார் நடேசன் என்று சொல்லப்படுகின்ற ராஜபக்ச அவர்களின் தங்கையின் சகோதரியின் கணவருக்கும் இடையில் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக மணிவண்ணன் குற்றச்சாட்டு ஒன்று வைத்திருக்கின்றார். நாங்கள் கொள்கை ரீதியாக ராஜபக்ச அவர்களுடைய அரசாங்கத்தில் சில விஷயங்களில் எங்களுக்கு சேர்ந்து இயங்கிய காரணத்தால், அதாவது பாசிசத்தை பயங்கரவாதத்தை முறியடிக்க வேண்டிய காரணங்களால் சில இடங்களில் கொள்கை ரீதியாக நாங்கள் அவர்களுடன் இணைந்து வேலை செய்ததால் எங்களுக்கு மிக நன்றாக தெரியும். திருக்குமார் நடேசன் என்பவர் ராஜபக்ச அரசின் அவர்களுடைய அரசியலில் மிக மிக முக்கியமான ஒரு நபர். அவரை கிங் மேக்கர் என்று சொல்லலாம். அரசியல் வட்டாரங்களில் எல்லாருக்குமே அவரை தெரியும். ரைட், அவர் எவ்வாறான ஒரு அதிகாரம் அவர்கிட்ட இருக்குன்னு. ஸோ அவ்வாறான இப்போ ராஜபக்ச ஆக்களை பேசி கதிரைக்கு நாங்கள் ஜெனிவாக்கு என்ன மின்சார கதிரைக்கு கொண்டு போவோம் என்று சொல்லிக்கொண்டு இணக்கமான தொடர்புகளை எவ்வாறு இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் குழுவினர் நெருக்கமாக எவ்வாறு இணைந்து அங்கிருக்கின்ற இனவாதிகளும் இங்கிருக்கின்ற இனவாதிகளும் சேர்ந்து இந்த அரசியலை எவ்வாறு செய்கின்றார்கள் என்று இது அண்மையில் நான் நினைக்கிறேன் சுனில் ஹந்துனித்தி என்று நினைக்கிறேன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்த மாதிரி, இங்கே இருந்து இனவாதி இது வாலிபால் மாதிரி, இங்கே இருக்கிற இனவாதி தூக்கி பந்த மேலே போட்டு அங்கே இருக்கிற இனவாதி டேஷ் அடிக்கிற மாதிரி இவர்களுக்குள்ள பேசி வைத்து கொண்டு இங்கேருந்து இவியல் தையிட்டிக்கு கத்துவினம், அப்புறம் அவியல் அங்கே இருந்து கொண்டு இங்கே வரவினம். இது இந்த ரெண்டு தரப்பும் இணைந்து இந்த நாட்டை குழப்பறதுக்கு செய்கிற இது. இப்போ அரசாங்கம் நாங்கள் ஒரு எதிர்கட்சி, ஆனால் அரசாங்கங்கள் செய்கின்ற சில நல்ல விடயங்களை ஆதரித்தே ஆக வேணும். இந்த அரசு என்பிபி அரசு இந்த விடயத்தில் நேர்மையாக நடக்கிறது மிக தெளிவாக தெரியுது. அவர்கள் ஓப்பனாக இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கணும். சரியா, காணி பிரச்சனை இருந்தால் அளக்க விடணும். அளந்தா தான் தெரியும். பல வருஷங்களாக பூட்டி இருந்த ஒரு இடம் அளந்து எல்லைகள் வைத்து காணிகள் பிரிக்கப்பட்டு சொந்தக்காரர் இருந்தால் அந்த காணியை கொடுக்கறதுக்கு அவர்கள் ரெடியாக இருக்கிறார். அப்போ இதை மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். நன்றி.